ஸோ இப்போ வந்து நம்ம குயிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியராக வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் கரியர் ஆரம்பிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு சின்ன பிஸ்னஸ் இது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் வந்து இதை நான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்னதாக கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறது, ஏஎம்சி கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறது, சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது, இது மாதிரி நிறைய ஏரியாஸில் வந்து நான் பண்ணிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் எப்படி போயிட்டு இருக்கு அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன். ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட் இப்போதைக்கு கிடையாது. இந்த சென்ஸ் வந்து நீங்கள் இப்போ முன்னமாரி வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வச்சு தான் இதை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அசம்பிளிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் போகிறேன் கம்ப்யூட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சினாரியோவில் இந்த ஹார்ட்வேர் இன்ஜினியரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து நிறைய ஏரியாஸில் வந்து இன்னும் நிறைய கான்கர் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் குயிக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா A+ அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் ரெஸ்யூமே நீங்கள் அப்ளை பண்ணி இப்போ டெல்லோ, ஹெச்பிஓ இல்லை லோக்கலில் இருக்க ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் வெண்டரில் வந்து நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்யணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக சில சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி சர்டிஃபிகேஷன் வந்து A+. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னா வெறுமனையாக ஹார்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் போதாது, நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் CCNA வந்து மினிமம் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா பெட்டர். ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கன்ஃபிகரேஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து கன்ஃபிகர் பண்ணுற நாலேஜ் வந்து இருக்கிறதுல ரொம்ப எசென்ஷியலுங்க. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் கிடையாது. வெரஸ் நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் செட்டப் பண்ணுறது, இந்த NAS செட்டப் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் NAS அந்த இந்த நெட்வொர்க்கிங் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குது, வேன் இருக்குது, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு நாலேஜ் கிடைக்கும். அண்ட் லேப் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற ஒரு கம்பெனிஸ் யாரெல்லாம் வந்து இப்போ சென்னையில் வந்து இருக்கிற ஒரு ஒரு டீசெண்டான சைஸ் வந்து ஹார்ட்வேர் கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் ஆரம்பிங்க. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணுற இடத்துல வந்து வைட் வெரைட்டி ஆஃப் டிவைசஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களா, வைட் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெறுமனே சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே PCs வந்து அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஸோ அதனால் எந்த இடத்துல வந்து அவங்க வந்து கார்பரேட் கிளைண்ட்ஸ் டீல் பண்ணுறாங்க அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸ் டீல் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாரி பார்த்து ஜாயின் பண்ணுங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸுக்கும் கார்பரேட் கிளைண்ட்ஸுக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். கார்பரேட் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி நீங்கள் PCs, லேப்டாப்ஸ் அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க. வேற இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டஃப் புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது லேப்டாப்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டஃப்பான லேப்டாப்ஸ் இருக்குது, டஃப்பான டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் ரெகுலராக பார்க்க மாட்டீங்க. இது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ரெகுலரான ஐபேட்ஸோ இல்லை ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸோ கிடையாதுங்க. இது வந்து பேனாசோனிக் டஃப் புக்ஸ், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் வந்து டஃப் புக்ஸ் அப்படின்ட்டே வந்து ஒரு லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, லேப்டாப் அண்ட் டேப்லெட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு, அதில் வந்து உங்களுக்கு கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் இஸ் இன்வேல்யூபிள். ஸோ அதனால் அந்த மாரி ஒரு இண்டஸ்ட்ரியல், கார்பரேட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இதில் வந்து ஒரு 360 டிகிரி அப்ரோச் பண்ணிக்கும். முக்கால்வாசி ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கு சில ட்ராபேக்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து லாங்குவேஜில் எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் வந்து எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பாட்டில் நெக்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர்னா இதில் ட்ராவலிங் இருக்கும். இந்த ஜாப்ஸில் சென்ட்ரலாக நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸும் உங்கள் கிளைண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிட்டியில் இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு சிட்டியில் சில இருப்பாங்க. இல்லை முக்கால்வாசி கம்பெனிஸ்க்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸில் வந்து பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ட்ராவலிங் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைமர்லி இங்கிலீஷுங்க. ஸோ நீங்கள் மற்ற லோக்கல் லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ, நீங்கள் அது வந்து அங்கே நீங்கள் தங்குற நேரத்தில் கூட கற்றுக்கலாம். இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் பற்றி தெரியணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிளைண்ட்ஸ் பற்றி டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் கிளைண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்ட்லி ப்ராடக்ட்ஸ், ஆட்டோடெஸ்க், அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்க ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு வந்து மீடியா சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 3ds Max, மாயா, அதுக்கப்புறம் ரைனோ, சினிமா 4D இந்த மாதிரி அவங்க ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் கேமிங் சைட் போனீங்கன்னா யூனிட்டி இருக்கும், அன்ரியல் இன்ஜின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதே ஒரு டிபிக்கல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி போனீங்க அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, விஷுவல் ஸ்டுடியோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், யூட்டிலிட்டிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றியான ஐடியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மற்றதை பற்றி தெரியுதோ இல்லையோ, டிபிக்கலாக வந்து அனிமேஷன் இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங்கு
அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் அதுக்கு கம்யூனிட்டியும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க, அவர் வந்து AutoCAD யூஸ் பண்ணுறாரு, இன்னொருத்தருக்கு வந்து 3ds Max யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேருக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து ஒரே கிராஃபிக் கார்டு செட் ஆகாது. ஸோ 2 பேருக்கு வெவ்வேறு கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கு, சப்போர்ட்டட் கிராஃபிக் கார்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மதர் போர்டு இருக்கு, அதுக்கேற்ற ப்ராசஸர் இருக்கு, அதுக்கேற்ற ரேம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர்னா இது வேணும் அப்படின்றதுனால நீங்க யூசர் கிட்ட உங்களுக்கு கேட்கணும், இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க, அதை முதல்ல லிஸ்ட்டை கொடுங்க, என்ன வெர்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர் வெண்டரோட சைட்ல நீங்க போனீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல சப்போர்ட்டட் கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கும். மெயினாக கிராஃபிக் கார்ட்ஸ் தான் பெரிய இஷ்யூ இருக்கும். சப்போர்ட்டட் கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கும். அதுல நீங்க முதல்ல இருக்கிறான்னு பாருங்க, நீங்க வாங்க போற கிராஃபிக் கார்ட்ஸ் அதுல இருக்கான்னு பாருங்க. சப்போர்ட்டட் கிராஃபிக் கார்ட்னா தென் இட்ஸ் குட். அண்ட் ஆல்சோ நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறப்ப அதுல எல்லாத்துக்கும் பேரலா சப்போர்ட் பண்ற கிராஃபிக் கார்ட்ஸ் எடுத்து நீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நீங்க இருக்கிறதுலே பெஸ்ட் கிராஃபிக் கார்டு போடுவீங்க, எக்ஸ்பென்சிவான கிராஃபிக் கார்டு போடுவீங்க, போட்டதுக்கு அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் அதுல சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கிட்டத்தட்ட யூஸ்லெஸ். அந்த சாஃப்ட்வேர் வந்து பக்கியா இருக்கும் அண்ட் ஒர்க் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் பேக்கேஜிங்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சைடு வந்து ஒரு டீசென்டான இண்டஸ்ட்ரிங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஹார்ட்வேர் கம்பெனிஸில் அந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர் வந்து சாஃப்ட்வேர் பேக்கேஜிங் ஒர்க் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஹார்ட்வேர் அசம்பிள் பண்ணி கொடுத்தாச்சா, நெட்வொர்க்கிங் முடிச்சாச்சா, இந்த மிச்ச இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஒர்க் எல்லாத்தையும் வந்து வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணாமல் சாஃப்ட்வேர் பேக்கேஜிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாய் பண்ண முடியாது. அப்போ வந்து யாருக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் தெரியுதோ அவங்கள வச்சுப்பாங்க, யாருக்கு கம்மி ஸ்கில்ஸ் தெரியுதோ அவங்கள அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஜாப் ரொம்ப முக்கியம், ஜாப் எப்பவுமே சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜிங் சைட் நீங்க படிச்சுக்கோங்க. அது என்னன்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றது. டிபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, விச் எல்லா ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கும் அது தெரியும், விச் இஸ் ஃபைன். லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, மேக்கின்டாஷ் நீங்க கவலைப்பட தேவையில்ல, அது ஏன்னா ஹார்ட்வேர்ல ப்ரீ பில்டா வந்துடும். ஸோ அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. இது இல்லாம நீங்க தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், AutoCAD அண்ட் ரெவிட், மாயா, 3ds Max இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்னிக்ஸ் இருக்குங்க, ஒவ்வொன்றுக்கும் ஆக்டிவேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு நாலேஜ். இது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கம்பெனிஸ்க்கு வந்து CAD மேனேஜர், IT மேனேஜர் சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கே இதுதான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்த ஒர்க் பண்ண முடியாம தான் வந்து அவங்க ஒருத்தங்களை எம்ப்ளாய் பண்ணி இந்த வேலையே செய்ய சொல்றாங்க. ஸோ அவங்களால வந்து ஹார்ட்வேர் ஒர்க்லாம் பண்ண முடியாது, பட் உங்களால இந்த வேலையை பண்ண முடியும். அண்ட் இது கத்துக்கிறது ரொம்பவும் டிஃபிகல்ட்டும் கிடையாது. ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் பண்றீங்க அண்ட் இதை பத்தி டிஃப்ரெண்ட் திங்ஸ் நீங்க படிச்சுக்கிறீங்க. இதுல டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஸோ வெறும் டெஸ்க்டாப் மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் டஃப் புக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் உங்க நாலேஜ் நீங்க வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் சைடும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்கிரிப்டிங். ஸோ நீங்க வந்து இப்போ விண்டோஸ் சைட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா பவர்ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஸோ அது நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இப்போ லினக்ஸ்னா பேஷ், அந்த யூனிக்ஸ் அந்த சைட்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். ஸ்கிரிப்டிங் இல்லாம நீங்க வந்து சர்வே பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் பேசிக்கா தெரியணும். ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க நிறைய குட்டி குட்டியா சின்ன சின்ன ஒர்க்லாம் நீங்க நிறைய பண்ணலாம். அண்ட் ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் நாலேஜ்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்டிங் பத்தி நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இப்போ ஹார்ட்வேர் இன்ஜினியரா சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் இந்த நாலேஜ், ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து டீசெண்டா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இப்போ 2 விதமா பண்ணலாம். ஒன்று நீங்க பிரைவேட்டா ஒரு சின்னதா ஒரு கம்பெனி வச்சு நீங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க வந்து சின்ன சின்ன ஒர்க் எடுத்து பண்ணலாம். இல்ல வந்து நீங்க யாருடைய ஒர்க் பண்ணி சாஃப்ட்வேருக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். டிபிக்கலா வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து சேலரி வந்து அரௌண்ட் 20 to 30,000 இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் நீங்க வளர வளர வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்க சாஃப்ட்வேர் மாதிரி பெருசா இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா உங்களோட ஒர்க் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய காம்ப்ளெக்ஸா ஆகவே ஆகாது. ஸோ முக்காவாசி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம்னா டேட்டா சென்டர் செட்டப் பண்றது, நெட்வொர்க்கிங் பண்றது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் காம்ப்ளெக்ஸா இருக்கும். தவிர மற்றபடி ஜென்ரல் ஹார்ட்வேர் பார்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா இருந்துக்கோங்க. இதுல நீங்க வந்து யாருக்கிலேயே வேலை செஞ்சீங்க அப்படின்னா சேலரிஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்காது. அதே மாதிரி ஆன்ஷோர் போறது, இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போறது, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். அண்ட் அதையும் பாருங்க. அண்ட் ஜென்ரலா வந்து ஹார்ட்வேர் சைட்ல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு அண்ட் நீங்க நல்ல லாங்குவேஜ் பேசுறீங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க, வேற ஏதாவது லாங்குவேஜ் நல்லா பேசுறீங்க அப்படின்னா பிபிஓ செக்மெண்ட்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஹெச்பி, டெல், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி எந்த வெண்டர்ஸ் நீங்க எடுத்தாலும் சரி அவங்களுக்கு ஹார்ட்வேர் டிவிஷன் ஒன்று இருக்கும். ஈவன் கூகுள் எல்லாத்தையுமே ஹார்ட்வேர் டிவிஷன் இருக்கும். நீங்க அந்த சைடு போனீங்க அப்படின்னா
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருந்து சேலரி பார்க்காம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஐடி பிபிஓ சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு லாங்குவேஜ் நல்லா தெரியணும், ஃபோன் பேச தெரியணும். அது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த செட் போனீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. முக்கால்வாசி வந்து ஒரு நல்ல ஹார்ட்வேர் இன்ஜினியர், நல்ல லாங்குவேஜ் இருக்கு அண்ட் ஒரு சப்போர்ட் இஷ்யூஸ்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இந்த ஹெச்பி, கூகுள், ஏன்னா கூகுள்லேயும் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ் இருக்கு. அதேமாரி மைக்ரோசாஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சர்வர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் சர்ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதேமாரி டெல், நீங்கள் லினோவா நீங்கள் எடுத்துக்கோங்க. வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற எல்லா மேனுஃபேக்சர்கிட்டையும் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த பிபிஓன்றது ஒரு பெரிய நெட்ஒர்க். ஸோ அது வந்து எப்பவுமே இருக்க போகுது. ஸோ அதனால உங்களுக்கு விஷயம் நல்லா தெரியும், நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஆவரேஜாக வந்து ஒரு பிபிஓ ஏஜென்ட் வந்து ஒரு Tier 1 கிளைண்ட்ஸ்ட்டு வந்து லெட்ஸ் சே மைக்ரோசாஃப்ட்டோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட சேலரிஸ் வந்து அரௌண்ட் 50 to 60,000 இருக்கும். அண்ட் நீங்கள் கிளைம்பாக இட் மே ஆல்சோ கோ வெல். அண்ட் ஸோ இது இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜாக வந்து யூ கேன் மேக் அட்லீஸ்ட் 1 lakh to 2 lakhs a month. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் இது வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் இப்போ வந்து ஐ திங்க் இல் பி லாட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் இதை கான்கர் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நிறைய நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மிஷின்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, மெயினாக வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். நீங்கள் ஒரு மிஷின் விற்கிறீங்கன்னா அதோட மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 5,000 வாங்கிட்டு நாங்கள் மந்த்லி வந்து இயர்லி வந்து ஒரு 3 விசிட்ஸ் நாங்கள் வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி, நாங்கள் வந்து எதாவது இஷ்யூஸ்னால் வந்து பார்ப்போம், உங்களுக்கு அதேமாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னால் வந்து மாற்றி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். சே இப்போ நீங்கள் வந்து 100 கிளைண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளைண்ட்ஸ்ட்டு 5,000 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் மல்டிப்ளைஸ். உங்களுக்கு அது வந்து ரெகுலராக ஒரு மந்த்லி இன்கம், இயர்லி இன்கம் மாதிரி வரும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கிளைண்ட் சைடுக்கு போகிறப்ப தான் வந்து அவங்க அடிஷனலாக தான் ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க, உங்களுக்கு சின்ன சின்ன பர்ச்சேசஸ் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் ரெகுலராக ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதான் புதுசாக விஷயம். ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப். சியர்ஸ்.